அனைவருக்கும் வணக்கம். நானும் என் நண்பர்களும் மதுரையிலிருந்து வரிச்சூர் வரை வந்திருக்கோம். வரிச்சூர்கிட்ட வந்து குன்னத்தூர் அப்படிங்கிற ஒரு குக்கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்தோம்னா 4 லிங்கங்கள், அந்த ஒரு மலை இருக்குது, மலை சுற்றிலும் 4 லிங்கங்கள் இருக்குது. சரி, நம்ம தனியாக ஒரு சின்ன ரோடு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ரோட்டுக்குள்ளே மேலே போகும்ட்டு மேலே மலை மேலே வந்தோம்னா இங்கே பார்த்தோம்னா ஒரு சிவன் கோயில் வந்து இடிஞ்சு பாலடைஞ்சு போய் இருக்குது. உள்ளுக்கு லிங்கம்லாம் இல்லை பார்த்துக்குங்க. ஒரு நந்தி மட்டும்தான் இருக்குது. அந்த நந்தியை வச்சு தான் இது வந்து சிவன் கோயிலாக இருக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கருத்தில் நானும் நண்பரும் இங்கே வந்து தியானம் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம் பார்த்துங்க. மேலே இதை சுற்றிலும் பார்த்தோம்னா சுற்றிலும் வந்து வயல்கள், இதுக்கு நடுவில் வந்து இந்த மலை பார்த்துக்குங்க. இந்த மலை சுற்றிலுமே 4 லிங்கங்கள் இருக்காங்க பார்த்துக்குங்க. அவங்களுக்கு மேலே வந்து இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சிவனை தான் கண்டிப்பாக இருக்கும். வாங்க அப்படியே பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து ரீசெண்டாக இந்த லிங்கம் வந்து சமீபத்தில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பழைய லிங்கம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்களும் ஒரு 2 முறை இங்கே வந்திருக்கோம். இந்த லிங்கம் வந்து இப்போ வந்து செஞ்சு வச்சுருக்காங்க தனியாக, அதாவது பிரதிஷ்டை இந்த கோயிலை கட்டி வைப்பதற்காக இந்த லிங்கத்தை வச்சுருக்காங்க பார்த்துக்குங்க. ஓம் நம சிவாய. இப்போ வந்து அப்படியே கோயிலுக்கு போவோம் வாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில். இப்போ சீலமடைஞ்சு இருக்குது பார்த்துங்க. இது வந்து ஒரு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொடி மரம், அந்த மாதிரி அந்த காலத்திலே கல்லிலே வச்சுருக்காங்க. இவங்க நந்தி பெருமான், அதாவது சிற்பம்லாம் கொஞ்சம் சிதிலமடைஞ்சு இருக்கப்படுகிறது. இங்கே வந்து பார்த்தோம்னா நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. அநேகமாக அது நம்ம நந்தி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஒரு சிவன் கோயில் அப்படின்னு கருதிக்கிட்டு இருக்கோம். அதாவது குன்றும் இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ மலைகள் இருக்கக்கூடிய இடத்துல பூரா ஒரு முருகப்பெருமானுடைய சிலை இருக்கப்படும். அந்த மாதிரி தான் நான் ஒரு யூகம். ஏன்னா இது வந்து முருகன் சிலையாக தான் கண்டிப்பாக இருக்கும். இங்கிட்டு வள்ளி, இங்கிட்டு ஒரு தெய்வானை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து நந்தியை கொண்டாந்து வச்சிருக்கிறதுனால இதை வந்து ஒரு சிவன் தான் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுருக்காங்க. இது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி எதுவோ அந்த கோயிலாகவே மாறட்டும் இல்லைங்களா. அனைவருக்கும் நன்றி.